Hi, நான் உங்கள் பாலா. வெல்கம் டு JB Design Academy. ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஃபைவரை பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட இன்னொரு பேசிவ் இன்கம் வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, அது எட்சி. நீங்கள் இந்த வீடியோவில் என்னோட ஏர்னிங்ஸ், நான் என்ன மாதிரி சேல் பண்ணுறேன், என்னோட கைட்லைன்ஸ் இந்த எட்சி பற்றி இது எல்லாம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃப்ரீலான்ஸ் கைட்லைன்ஸ், சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். ப்ளீஸ் ஜாயின் அவர் ஃபேமிலி. வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோட எட்சி டேஷ்போர்டு. இதை நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு 4 வியூஸ் வந்திருக்காங்க. ஒரு ஆர்டர் வந்திருக்கு $8. ஸோ $8 நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மந்த்தில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் மட்டும் நான் ஒரு $46 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த இயரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த இயரில் நான் ஒரு $81 ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த 2 மந்த்ஸில். ஸோ ஓவரால் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் எட்சியில். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ $743 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ $743 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் என்னோட எட்சி இன்கம். ஸோ நான் இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ணது இந்தியன் மணிக்கு $600. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு $3456 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த மந்த் மட்டும். இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6,000 rupees நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக லைஃப் டைம் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 இன்கம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க, அது வெறும் உங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் காமிச்சேன். சம் ப்ரைவசி ரீசனுக்காக நான் என்ன சேல் பண்ணுறேன் உங்களால் காமிக்க முடியாது. பட் நான் என்ன மாதிரி டெம்ப்ளேட் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு தர முடியும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் அமேசானில் ஒரு 1000 புக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸோட டெம்ப்ளேட் தான் இங்கே நான் விற்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒன்றுமே ஒர்க் பண்ணல. ஏற்கனவே அமேசானில் நான் என்னோட பொருள் விற்கிறத அந்த பொருளோட டெம்ப்ளேட்டை மட்டும் தான் இங்கே நான் விற்கிறேன். அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட அமேசான் புக் சேல் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணா சொல்லுங்க. செப்பரேட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதுவும் ஒரு நல்ல ஃப்ரீலான்ஸ் தான். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தா. ஸோ லிட்டரலி இந்த எட்சியில் நான் என்ன பண்ணுவேன்னா, சேல் வரும்போது மட்டும் தான் இதை ஓப்பன் பண்ணுவேன். மார்னிங் ஏஞ்சவனு செக் பண்ணுவேன், எதனா சேல் வந்திருக்கான்னு பார்ப்பேன். சேல் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு இது என்ன சேல் ஆச்சுன்னு பார்த்துட்டு கம்பெனி எடுத்து வச்சுருவேன். இங்கே நான் எட்சியில் சேல் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். ஸோ நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுனால எனக்கு ஷிப்பிங் இல்லை, ரீஃபண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்ல, போஸ்டேஜ் ஃபீஸ், நோ எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு டைம் டெம்ப்ளேட் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அது எப்பப்போ யாரா டவுன்லோட் பண்றாங்களோ அப்பப்போ எனக்கு காசு வரும். அவ்வளவுதான். மந்த்லி இந்த எட்சில இருந்து நான் 3000 3600 வரை நான் எடுக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் எடுக்க முடியும். ஆனா என்னால இதுல ஃபுல் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இதுல நான் வெறும் 28 லிஸ்டிங் தான் இப்ப நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபுல் டைமா எட்சி எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு $1000 வந்து குறையாம நீங்க சம்பாதிக்கலாம். அதாவது ஒரு இந்தியன் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 75,000 நீங்க சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்க 200 இருந்து 300 லிஸ்டிங் வந்து நீங்க பண்ணணும். எட்சிக்கும் ஃபைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கு. ஃபைவர்ல பாத்தீங்கன்னா நீங்க சேல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கமிஷன் தரணும். ஆனா எட்சில பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்க எப்படி ஃபைவர்ல கிக் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த எட்சில லிஸ்டிங் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். இப்போ நான் டீடைலா உங்களுக்கு ஒரு எக்ஸல் காமிக்கிறேன். இந்த எக்ஸல் நம்ம சேல் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் நம்ம தரணும், மந்த்லி எவ்வளவு ரினியூ பண்றதுக்கு சார்ஜஸ் எவ்வளவு, அதே மாதிரி ஒரு எட்சில ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணா எவ்வளவு ஃபீ பே பண்ண எல்லாமே சொல்றேன் பாருங்க. எட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீலாம் எடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் இல்லை, நிறைய ஃபீ எடுப்பாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது எட்சி பார்த்தீங்கன்னா எட்சியில் வந்து லிஸ்டிங் என்னவாங்க, ஃபைவரில் பார்த்தீங்கன்னா கிக்னுவாங்க. ஃபைவரில் இப்போ புதுசாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 7 கிக் கிரியேட் பண்ணலாம். உங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நீங்கள் போக அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கிக் கிரியேட் பண்ணலாம். ஆனால் எட்சியில் பார்த்தீங்கன்னா அது லிஸ்டிங் சொல்லுவாங்க, கிக்னு சொல்ல மாட்டாங்க. இந்த லிஸ்டிங் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபைவரில் கிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, எட்சியில் லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 0.20 cents நீங்கள் வந்து பே பண்ணணும். அதாவது இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 rupees பே பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 5 லிஸ்டிங் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் $1 பே பண்ணுற மாதிரி. இப்போ இந்த லிஸ்டிங் வந்து 4 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினியூ பண்ணணும். அதுக்கு வந்து 0.2 cents, அப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 0.07 cents. அதாவது இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees ப்ளஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக லாகின் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 40 ஃப்ரீ லிஸ்டிங் ஐடியாவும் தரேன். இந்த 40 ஃப்ரீ லிஸ்டிங் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 4 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு 40 லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாம். அது மூலமாக சேல் வருதா பாருங்க. சேல் வந்தால் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். கண்டிப்பா சேல் வரும். நான் சொல்ற ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஐடியா வந்து நான் கடைசியில சொல்றேன். இப்போ லிஸ்டிங் ஃபீ மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன், எனக்கு வந்து $8 ஒன்று வந்து சேல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ லிஸ்டிங் ஃபீன்னு ஒன்று எடுப்பாங்க. இந்த இடத்துல ஏன் லிஸ்டிங் ஃபீ எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தடவை நம்ம சேல் ஆனாவே அந்த இடத்துல லிஸ்டிங் ஃபீ பண்ணுவாங்க. இப்போ 4 months ஒன்ஸ் நான் லிஸ்டிங் ஃபீ எடுப்பாங்கன்னு சொன்னல, சேல் நடந்தாவே இப்போ ஒரு லிஸ்டிங் ஃபீ எடுப்பாங்க.
அடுத்து 1 hour கழிச்சு இன்னொரு சேல் நடந்தாலும் லிஸ்டிங் ஃபீ எடுப்பாங்க. அந்த டைம் டியூரேஷன்ல இருந்து இப்போ 8 மணிக்கு ஒரு சேல் நடக்குது, அதே வந்து 10 மணிக்கு ஒரு சேல் நடக்குதுன்னா இன்னைக்கு 10 மணில இருந்து அடுத்த 4 மாசம் 10ஆம் தேதி 10 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு அந்த டைம்ல தான் அடுத்த லிஸ்டிங் ஃபீ வந்து எடுப்பாங்க. நடுவில் உங்களுக்கு எதுவும் சேல் நடக்கலைன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு சேல் நடந்திருக்கு, அதனால எனக்கு லிஸ்டிங் ஃபீ வந்து ஒரு 0.20 சென்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்தியன் மணிக்கு ஒரு 15 rupees. இதுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ போடுவாங்க, அது வந்து 0.40 சென்ட். அது பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு ஒரு 30 ரூபா வரும். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க, அது 0.07 சென்ட்ஸ். அது வந்து இந்தியன் மணிக்கு ஒரு 5.25. இது எல்லாத்துக்கும் ஆட்டோ ரெனிவல் ஃபீன்னு போடுவாங்க, அது 0.04 சென்ட்ஸ். இந்தியன் மணிக்கு ஒரு இந்தியன் மணிக்கு ஒரு 3 rupees வரும். இது என்ன ஆட்டோ ரெனிவல் ஃபீனா, இப்போ லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளானர் கிரியேட் பண்ணுங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ யூனிட் இது சேல் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 100 போடுறீங்கன்னா 100 வாட்டி அது சேல் ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அதில் நம்ம 1000 கூட பார்த்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் 1000 கூட மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதில் 999 போடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா சேல் ஆகும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 0 வந்துருச்சுன்னா கூட நம்ம அதில் 100 போடலாம் கூட திரும்பி கூட வந்துடும். அது நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. பட் அது ஒன்று ஃபீ பிடிப்பாங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 0.71 சென்ட்ஸ் பிடிப்பாங்க. இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 53 rupees. இப்போ இதுவரை எட்சியில் ஃபீ முடிஞ்சிச்சு இந்த $8. இப்போ வந்து நம்ம பேபால் மூலமாக வித்ட்ரா பண்ணா 0.7 சென்ட்ஸ் பிடிப்பாங்க. இந்தியன் மணிக்கு ஒரு 57.75 பைசே வந்து பிடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்குக்கு இது எவ்வளோ வரும்னா, இப்போ $8 சேல் ஆனதுக்கு 5.27.79 வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுல எட்சில இன்னொன்று பண்றாங்க, இதுல வந்து ஆஃப் சைடு ஆடுன்னு ஒன்று பண்றாங்க, அது வந்து 15% பிடிப்பாங்க. அது என்ன ஆஃப் சைடு ஆடுனா, எட்சி என்ன பண்றாங்கன்னா, எட்சில வர்றவங்களுக்கு மட்டும் லிஸ்டிங் காமிக்காம இந்த பின்ட்ரெஸ்ட், கூகுள், பிங் இந்த இடத்துலலாம் வந்து எட்சி வந்து ஆடு போடுவாங்க. அந்த ஆடு மூலமா யார் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்களோ பாக்குறது கிடையாது, அந்த ஆடு மூலமா யார் கிளிக் பண்ணி உங்களோட லிஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு 15% போடுவாங்க. இப்போ 15% எடுத்தாங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வரும்னா 448.74 INR வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுதான் மொத்தம் எட்சில எடுக்கிற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம ஃபைவர் கூட கம்பேர் பண்ணால் ஃபைவரில் 20% நம்ம கமிஷன் எடுப்போம், 1% வந்து டிடிஎஸ் போயிடும், அதோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த எட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன ஃபீஸ் வந்து நிறைய பிடிப்பாங்க. ஆனாலும் இதுவும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே டாலர் வந்து 75 rupees போட்டு பண்ணது. இது வந்து டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த INR வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டாலர் வேல்யூ எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுது, கம்மியாகாது. அதனால உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து இதுலேருந்து ஒரு 5 rupees 6 rupees கூட கம்மியாகலாம், இல்லை அதிகமாகலாம், அது நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது எட்சிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, 11th ஏப்ரல்லேருந்து இவங்களோட டிரான்சாக்ஷன் ஃபீ 5%லேருந்து 6.5% இவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போ நம்ம வீடியோக்கு என் பார்ட் வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா, ஃபைவரையும் எட்சியும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இதில் நிறைய ப்ளஸ், இதில் மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எட்சியில் நீங்கள் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபைவர் தேவையில்லை, எட்சி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் எட்சியில் ஒர்க் பண்ண போகிறேன்னா தாராளமாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன், இந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 லிஸ்டிங் நீங்கள் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 monthsக்கு எந்த ஃபீயும் எதுவும் பே பண்ண தேவையில்ல. என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு 40 லிஸ்டிங் கிரியேட் பண்ணுங்கள். சேல் ஆகுதா இல்லையா பாருங்கள். சேல் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், சேல் ஆகலாம் இதை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சேல் ஆகும். நீங்கள் வந்து இதில் 100% ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சேல் ஆகும். உங்களுக்கு ஒரு நீஷ் சொல்கிறேன், இந்த நீஷில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல் நடக்கும். பிளானர் தான் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பிளானர் வந்து நிறைய சேல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் பீப்பிள் வந்து யாருன்னா ஒருத்தவங்க வந்து க்ரோசரி ஸ்டோர் போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளானர் வச்சுப்பாங்க. அந்த பிளானரில் என்னென்ன வாங்கணும், என்னென்ன வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிக் பண்ணி எடுத்துன்னு போவாங்க. அது எல்லாமே பிளானர் இருக்குது. ஸோ யூஎஸ் பீப்பிள் வந்து நிறைய பிளானர் யூஸ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் பிளானர்ன்ற நீஷ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க எட்சில இது மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் எதனா அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேல் நடக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய நீஷ் இருக்கு, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, இதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி என்னால டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண முடியாது, வேற எதனா ஒரு நீஷ் சொல்லு அப்படின்னு சொன்னா இதுல வந்து ரொம்ப கிரியேட்டிவான பீப்புள் தான் வந்து எட்சில இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி நீஷ் சேல் ஆகும்னா, உங்ககிட்ட ரிங் இருக்கு, ரிங்ல வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட நேம் ஒய்ஃபோட நேம் வர மாதிரி ரிங் இருக்கும். இது வந்து இது மாதிரி நிறைய சேல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுல தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நீஷ் வந்து நல்லா சேல் ஆகுது. இந்த நீஷ் வந்து அதான் சொல்றேன், இதுல வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்து எட்சில வந்து எப்பவுமே சேல் நடக்கும். நான் வந்து இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட் இல்லாமல் சொல்றேன், டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் சூப்பரா சேல் ஆகும். அதே மாதிரி இந்த பேக்கேஜ் பண்ணி நீங்க அனுப்புற ப்ராடக்ட்டும் வந்து நல்லா சேல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிளஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த நீஷை வந்து நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன டவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, கீழே நான் ரிப்ளை பண்றேன். ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்ஸ். Please subscribe to my channel for more updates. Thank you. Bye bye.